சென்னை சேத்துப்பட்டு மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் +2 படித்து வந்த மாணவர் குண்டாக இருப்பதாக சக மாணவர்கள் கேலி செய்ததாக கூறி வீட்டின் 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சேத்துப்பட்டு குருசாமி சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய மகரிஷி வித்யா மந்திர் படித்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்த 17 வயது கிஷோர் என்ற மாணவர் நேற்று 4வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். உருவ கேலியால் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகத்தில் தொடர்ந்து 2 மாதங்களாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதால் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் அதே போல சக மாணவர்கள் 3 பேரின் பெயரை குறிப்பிட்டும் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சேத்துப்பட்டு குருசாமி சாலையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரக்கூடிய கோபிநாத் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் சேர்ந்து இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் 11ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்கு கிஷோர் என்ற மாணவர் தற்போது 12ஆம் வகுப்புக்காக சேர்ந்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களாக சக மாணவர்கள் அவரை உருவ கேலி செய்திருக்கிறார்கள். ஜோக்குவர் என்றும் கருப்பாக இருப்பதாகவும் குண்டாக இருப்பதாகவும் கூறி பல்வேறு வகையில அவரை குருவ கேலி செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய நிலையில அவர் அது தொடர்பாக மனநல ஆலோசனை பெற்று மாத்திரைகளையும் உட்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போலதான் நேற்றும் அந்த மாணவரை சக மாணவர்கள் உருவ கேலி செய்ததோடு கழிவறையில் பிளஸ் செய்ய வைத்ததாக கூறி அவர் வீட்டுக்கு கடிதம் ஒன்றை எழுதியவாறு சென்றிருக்கிறார். பின்னர் அவரது பெற்றோர் தாயாருடன் வந்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்த போது இன்று விடுமுறை என்பதனால் நாளை விசாரிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த சிறுவன் நேற்று இரவு தனது வீட்டின் 4வது மாடிக்கு சென்று அமர்ந்திருக்கிறார். அப்போது தாய் அவரை தடுக்க முற்பட்ட போதும் தன்னை கழிவறையில் பிளஸ் செய்ய வைத்ததாக கூறி மன உளைச்சலோடு தனது அப்பாவுக்கு கால் செய்யுங்கள் என்று கூறியபடி மேலிருந்து கீழே குதித்திருக்கிறார். உடனடியாக அறியக்கூடிய நபர்களின் உதவியோடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பள்ளி நிர்வாகம் மற்றும் அந்த சக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கிஷோரின் பெற்றோர் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். குடியிருப்புள்ள நபரிடம் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் அதே போல வீட்டுக்கு சென்று விழுந்த பள்ளி மாணவனின் புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணையை துவக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகத்திடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.